மாவட்டம் உதகை அருகே உள்ள ஆறுகுச்சி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முருகன் பிரேமலதா தம்பதியின் 6 மாத குழந்தை லக்ஷ்மி பிறந்து சில மாதங்களிலேயே இந்த குழந்தையை முதுகெலும்பு தசை சிதைவு எனும் அரிய வகை மரபணு குறைபாடு நோய் தாக்கியிருக்கிறது. கடந்த 3 மாதங்களாக மூச்சு விடுவதற்கு கூட சிரமப்பட்டு வெண்டிலேட்டர் கருவியின் உதவியோடுதான் இந்த பிஞ்சு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தங்கள் குழந்தையை காப்பாற்ற 16 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊசி போட வேண்டும் என மருத்துவர்கள் கூறுவதாக புலம்பி தவிக்கிறார் கூலி தொழிலாளியான தந்தை. குழந்தைக்கான மருந்து வெளிநாட்டில் இருந்துதான் வரவழைக்க வேண்டும் என்பதால் தினம் பையில் வெண்டிலேட்டரை வைத்துக் கொண்டு எந்த நேரத்தில் குழந்தைக்கு என்ன ஆகுமோ என்ற அச்சத்தில் வாழ்ந்து வருவதாக கண்ணீர் சிந்துகிறார் தந்தை முருகன். சார், என் பேர் முருகன். இது என் ஒய்ஃப் பிரேமலதா. இது என் குழந்தை. என் குழந்தைக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் இந்த மருந்து இன்ஜெக்ஷன் பண்ணோன்னா அதுக்கு 16 கோடி ஆகும்னு சொன்னாங்க. இப்போ இந்தியாவில் இல்லை. இது நாங்கள் இப்போ குழந்தைக்கு காப்பாற்றணும்னா அந்த இன்ஜெக்ஷன் வேணும். இப்போ குழந்தைக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஜிஹெச்சில் தான் நாங்கள் குழந்தைக்கு பிறந்துச்சு. அப்போ குழந்தைக்கு இந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தா நாங்கள் இந்த குழந்தைய இது பண்ணி இருக்க மாட்டோம். தனது குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கும் அரிய வகை நோய்க்கு மருத்துவம் பார்க்கும் அளவுக்கு தங்களிடம் பணம் இல்லை என்றும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் கருணை கூர்ந்து 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்தை வரவழைத்து குழந்தையை காப்பாற்றிக் கொடுக்குமாறும் தாய் பிரேமலதா கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். குடும்ப அட்டை இல்லாததால் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உதவியும் பெற முடியாமல் தவிக்கும் இந்த ஏழை பெற்றோர் வேறு வழியின்றி தங்களது குழந்தையின் உயிரை காப்பாற்ற கோரி நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளனர். 16 கோடி ரூபாய் என்பது ஒரு கூலி தொழிலாளிக்கு மலை போன்ற தொகையாகும். காலத்தின் கைகளில் ஊசலாடும் 6 மாத பிஞ்சு குழந்தை லக்ஷ்மியின் உயிரை காப்பாற்ற தமிழக அரசும் நல் உள்ளங்களும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.